கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி பாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சிந்திக்கும்படியாக தந்த வேதாகம பகுதி ஆதியாகமம் 41 அதிகாரம் 51வது வசனம். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஆமாங்க, யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் எகிப்தியரிடத்தில் விற்று போடுகிறார்கள். செய்யாத தவறுக்காக யோசேப்பு சிறையில் அடைக்கப்படுகிறான். ஆனாலும் தேவன் அவனோடு கூட இருந்ததினால கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வர செய்தது மட்டும் இல்லாமல் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமரச் செய்து அவனுடைய வாழ்க்கையை சிறப்பித்தார். அதனால் அவனுடைய கஷ்டங்கள், அவனுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் மறக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அப்பொழுது தான் மனாசே என்கிற மகன் பிறக்கிறான். அப்பொழுது யோசேப்பு இந்த மாதிரி சொல்கிறார். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகவனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைய வேதனை, நிறைய கசப்பு, நிறைய கஷ்டங்கள், நிறைய வருத்தம், நிறைய கண்ணீர் என்று சொல்லி கொண்டே போகலாம். வறுமை, நோய் என்று சொல்லி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களை வருத்தப்படுத்தின இந்த காரியங்களை உங்களை விட்டு அகற்றுவது மட்டுமல்லாமல் அதை மறக்கும்படியாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிகளை திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமாங்க, கர்த்தர் தருகிற வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நீங்கள் நடந்து வந்த பாதையை நீங்கள் மறந்து போவீங்க. கஷ்டப்பட்ட நாட்களை நீங்கள் மறந்து போவீங்க. நீங்கள் வடித்த கண்ணீரின் பாதையை நீங்கள் மறந்து போவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்த கர்த்தர் காத்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு கஷ்டத்தையும் மறக்கும்படியாக செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.